ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொந்தமாக இடங்கட வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி பொருளாதார வசதி இல்லையே நினைக்காதீங்க. யாரெல்லாம் நீங்கள் கடன் கேட்குறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி இந்த அத்தனையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்கள் அறியாத காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாருக்காவது லவ் பிரேக்கப் ஆகிருக்கு, ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் உற்பத்திக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக யாருக்காவது ஷூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அவங்கெல்லாம் தொடர்பு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அதுலேயும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவார்கள். ஆல்ரெடி உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ சுமாராக தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது வேலை இல்லைங்கிற மாதிரி இல்லை. ஆனால் வேலையில் ப்ராப்ளம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலையை பற்றிய ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய